தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய வேட்பு மனுவை முன்மொழிய இருக்கக்கூடிய 20 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது தலைமையில அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில நடைபெற்று முடிந்திருக்கிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்கான அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனு தயார் செய்யக்கூடிய பணிகள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல 20 சட்டமன்ற உறுப்பினர்களோடு சற்று முன்னர் நடைபெற்று முடிந்தது. இதுல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோரது வேட்பு மனுவை தயாரிக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருந்தார். இருவருடைய வேட்பு மனுக்களும் முறையாக தயார் செய்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருவரும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராஜ்யசபா தேர்தலை பொறுத்தமட்டில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் பலத்தை பொறுத்தமட்டில் 62 இருக்கின்றது. தொடர்ந்து கூட்டணி கட்சிகளாக பாஜகவும் ஆதரவு தெரிவித்து வருகிறது. இந்த ஒரு சூழல தான் அதிமுக தரப்புல 2 வேட்பாளர்களை நியமிக்க முடியும் என்ற ஒரு சூழல்ல 2 வேட்பாளர் குறித்தான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த இருவருக்குமான அந்த வேட்புமனு தயாரிக்கக்கூடிய பணிகள் என்பது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருவரும் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தமட்டில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய இருவரும் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சியாக தேமுதிக இருந்து வந்த சூழல்ல அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சூழல்ல அதிமுக தரப்புல அவர்களுக்கு 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்.